ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு அடுப்பு பற்ற வச்சு சட்டி நல்லா காஞ்சதும் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 3 வெங்காயத்தை வந்து இதை மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கோம். 3 பெரிய வெங்காயம். இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இது வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த வெங்காயத்தை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிச்ச வெங்காயத்தை எடுத்து தனியாக வச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஸ்லைஸாக நறுக்கிக்கோங்க. அந்த பெரிய வெங்காயத்தை இதில் போட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த வெங்காயத்தில் இப்போ நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வேகட்டும். 4 தக்காளி நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த 4 தக்காளியும் இப்போ இதில் வெங்காயம் வெந்துருச்சு. இதில் நம்ம போட்டுடலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுருங்க. சில்லி பேஸ்ட்டு அரைச்சி காஞ்ச மிளகாவும் நாங்கள் வெந்நில வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. வெங்காயத்தில் உள்ள ஜூஸ்லாம் நல்லா இறங்கி நல்லா வெந்து வர வரைக்கும் அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. நல்லா வேகட்டும் அடுப்பு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சாஸ் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம இப்போ 1/4 கிலோ கோழிக்கறியை போட்டுடலாம். அப்படியே நல்லா மசாலாவோட கிண்டி விட்டுருங்க. கறி மசாலாவையும் பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம மல்லி புதினா தூவி விட்டுருவோம். அப்படியே அழகா எலுமிச்சை சாறு 1 பழம் புழிஞ்சிருக்கோம். நம்ம இப்போ 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ வந்து மசாலா கறிக்கு சேர்த்து நம்ம இப்போ உப்பு போட்டுடலாம். தயிர் வந்து ஒரு கப் ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா தண்ணி கொதித்து வற்றினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா வற்றினதும் நம்ம இறக்கி வச்சிடலாம். இதை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதில் கல் உப்பு போட்டுருங்க தேவையான அளவு. அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை வடித்து எடுத்துடலாம். அரிசி இந்த பக்கத்துக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா அழகாக வந்துருச்சு. நம்ம வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலாவை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச கிரேவியை வந்து இது மேலே இப்போ ஊற்றியாச்சு. மசாலா போட்டாச்சு. இது வந்து நம்ம மூடி போட்டு தம் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி தம்மில் போட்டாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் நம்ம தம்மில் போட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ தம்மு முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு பிரியாணி எடுத்து காட்டுறேன் எப்படி வந்துருக்கீங்களா. நல்லா அழகாக சூப்பராக வந்துருச்சு. சோறு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசியும் மசாலாவையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அழகாக சூப்பராக அரிசி நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கோழி பொரிக்கிறதுக்கு மசாலாவை பரட்டி வச்சுருவோம். எலுமிச்சம்பழத்தை இதுமாரி ஹாஃபாக நறுக்கிட்டு விதை இல்லாமல் புழிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகாவை வந்து வெந்நில வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். அது வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக அள்ளி போட்டுருங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு இதில் போட்டுருங்க. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கோழி வந்து ஒரு 1/2 கிலோ கோழி எடுத்து வச்சுருக்கோம் பொரிக்கிறதுக்குன்னு தேவையான கோழி. இது ஒன்றொன்றுத்தையும் போட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், கோழி மசாலா நல்லா செட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மசாலாவும் கோழியும் நல்லா செட் ஆகிட்டோம். இதில் நம்ம ஒரு கோழியாக எடுத்து வச்சு பொரிச்சிடலாம்.
உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இந்த டெக்ஸ்சருக்கு வந்ததும் நீங்கள் எடுத்துருங்க. நல்லா வெந்துருச்சு கோழி. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிரியாணி இப்போ வந்து நல்லா வந்துருச்சு. நம்ம மசாலாவையும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம வெங்காயம் பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதை மாதிரி நல்லா மேலே தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மல்லி புதினா கொஞ்சம் எடுத்து மேலே இது மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை வந்து இப்போ இது மேலே வச்சிடலாம். இதை வந்து வச்சுட்டு நம்ம இப்படியே ஒன்றா சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், பிரியாணி தயாராகிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.